ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஒரு வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தாகமும் வாஞ்சியும் உள்ள ஆத்துமாவை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை அறிய அவர் விரும்புகிறார். கர்த்தரிடத்தில் மெய் தாகத்துடன் வாங்க, உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் தடுக்கப்பட்டால் முழு இருதயத்தோடு கர்த்தரிடம் நீங்கள் பேரவில்லை என்பதுதான் பொருள். உங்கள் வாஞ்சை எங்கே உள்ளது? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உள்ளதா? கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதை நாம் செய்வோம் என்றால் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். நாம் நேர்மையாக இருக்கிறோமா? பொய் பேசுகிறோமா? நன்மையானதை செய்வதில் வைராக்கியம் காட்டுகிறோமா? கர்த்தரை தேடுகிறவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் வெட்கம் அடைய மாட்டார்கள். மனுஷரை நம்பி வெட்கப்பட்டு போனவர்கள் அநேகர். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரின் வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேல் மறக்கப்படுவதில்லை. தமது ஜனங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தரிடம் இன்றே வாருங்கள். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் என்றால் உங்களை அவர் அணைத்துக் கொள்வார். உங்கள் வறண்ட வாழ்க்கை செழிக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடமாகிய அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் சுயமாய் எடுத்த முடிவுகளினால் எங்களை துன்பப்படுத்துகிற, மன உளைச்சலை ஏற்படுத்துகிற பாரங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் பாவ பாரங்கள், குடும்ப பாரங்கள், சத்துருவின் போராட்டங்களை உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்வின் போராட்டங்களை மாற்றி எங்களை மன்னித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆவிக்குரிய சோர்வுகளை மாற்றி எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், மாம்ச போராட்டங்கள், கண்ணின் இச்சைகள், தீய சிந்தனைகளை விட்டு விலக்கி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் அனைவரும் இயற்கை சீற்றங்களுக்கும் மழை வெள்ளத்துக்கும் விலக்கி காக்கப்படவும், வீடு இழந்தோர், உடைமைகளை இழந்தோர், உறவுகளை இழந்தோர், வாகனம் இழந்தோருக்கு உங்க ஆறுதலும் சமாதானமும் உங்க இரக்கமும் உதவியும் கிடைத்திட ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், அனுதின வாழ்வில் உமக்கு பிரியமானதை செய்து உமது அன்பை வெளிப்படுத்தி சாட்சி பெறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வியாதியோடு சரீர பலவீனத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் உங்க தளம்புகளால் குணப்படுத்துங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், குடும்பம் சாட்சியாக வாழவும் வழி நடத்துங்க. எங்கள் தேசம் இரட்சகரை சேவிக்கவும், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போருக்கு தேவ பாதுகாப்பு வேண்டுமாயும், இயற்கை சீற்றங்களினால் பெருத்த சேதம் ஏற்படாமல் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.